பயிற்சி 1.3 தேர்டு சம். கொடுக்கப்பட்ட சார்புன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துட்டு ஒரு 4 சம் வந்து நமக்கு கீழே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் -1, அதாவது எக்ஸுக்கு பதிலாக -1. எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே -1 பிரதிடுங்க. -1 ஸ்கொயர் மைனஸ் 5, எக்ஸ் இருக்க இடத்துல -1 ப்ளஸ் 6. -1 ஸ்கொயர்னால் 2 தடவை -1 போடணும்னு அர்த்தம். -1 × -1 ஓர் 1 ஒன்றா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ். அப்போ அதோட ஆன்சர் 1. மைனஸ் ஓர் 5 5, அது 5 அப்படியே போட்டுருங்க. மைனஸே நம்ம பெருக்கிறப்ப ப்ளஸ்ஸு. அடுத்து ப்ளஸ் 6 அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 5 + 1 என்ன வரும், 6. அப்போ 6 + 6 12. ஃபஸ்ட்டு சம் நமக்கு முடிஞ்சிட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2a கொடுத்துருக்காங்களா. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 2a சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்க இடத்துல 2a, எக்ஸ் இருக்க இடத்துல 2a அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5, எக்ஸ் இருக்க இடத்துல 2a ப்ளஸ் 6. இப்போ 2a 2 தடவை எடுத்து எழுதிக்கோங்க. சைடில் ஒரு பென்சிலால் இதெல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க, குழப்பமாக இருந்ததுன்னா. 2 2 4, a × a பவரில் 1 இருக்கா, அப்போ a × a ஸ்கொயர், அதோட வேல்யூ அப்போ 4a ஸ்கொயர் மைனஸ் நம்பர் அவ்வளோதை பெருக்குங்க. 5 2 10, அந்த a எடுத்து அப்படியே எழுதிடுங்க, ப்ளஸ் அந்த 6 அப்படியே போட்டுருங்க. இதோட இந்த செகண்ட் சம் முடிஞ்சுட்டு இப்போ தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் கொஷினில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம், 2ன்னு போட போகிறோம். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் மைனஸ் 5 × 2 ப்ளஸ் 6. அந்த ப்ராக்கெட் மாதிரி போடுறது தான் இன்ட்டுன்னு அர்த்தம். 2 தாட்டி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 2 4 மைனஸ் I2 10 ப்ளஸ் 6. ப்ளஸ்ஸாக உள்ளதெல்லாம் முதல்ல கூட்டிக்கோங்க. 6ம் ப்ளஸில் தான் இருக்குது, 4ம் ப்ளஸில் தான் இருக்குது. அது 2 கூட்டினீங்கன்னா 10, -10 அப்படியே போட்டுருங்க. 10ல் 10 போனால் நமக்கு என்ன வரும், 0. இப்போ ஃபோர்த்து சம்மில் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், நம்ம x - 1 எழுதணும். கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக x - 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் x - 1 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல x - 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 x - 1 ப்ளஸ் 6. அடுத்து என்ன பண்ணுவோம், 2 தடவை எழுதுவோமா x - 1 எடுத்து. 2 டைப்பில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் இப்போ சொல்கிறேன். x - 1 2 தடவை எழுதிக்கோங்க. நார்மலாக மல்டிபிள் பண்ணுங்கள். x × x x ஸ்கொயர், x × -1 மைனஸ் x, -1 × x என்ன வரும், -x, -1 × -1 ப்ளஸ் 1, திரும்ப x ஸ்கொயர். ரெண்டுமே மைனஸில் இருக்கனால மைனஸ் குறி போட்டுட்டு 2x ப்ளஸ் 1. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இன்னொரு ஸ்டெப்பு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதோட ஃபார்முலா நமக்கு என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். மைனஸ் இதை உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப 5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 5 5 ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு ஸ்கொயரு எக்ஸ்ன்னு வரிசை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் உள்ள வேல்யூ பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸில் உள்ள வேல்யூ பார்த்தா 2x 5xன்னு இருக்குது. ரெண்டுமே மைனஸில் இருக்கனால மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு 7x. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 5 6ன்னு இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12. இதோட இந்த சம் கம்ப்ளீட்.